அதோடு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள், ஏழை மாணவர்கள், அப்படி ஏழை மாணவர்கள் அவர்கள் மருத்துவராக வேண்டும். நானும் அரசாங்க பள்ளியில் படித்தேன். ஆக அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் விவசாய தொழிலாளி, ஏழை தொழிலாளி, நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அரசாங்க பள்ளியில் படிக்கிறாங்க. அப்படிப்பட்ட மாணவர்கள் மருத்துவராக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும். அந்த அடிப்படையில் அதிமுக ஆட்சியில் 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டமிற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் இந்த இடஒதுக்கீட்டில் 3000 பேர் மருத்துவக் கல்வி கிடைக்குது. 3000 பேர் அரசு பள்ளி படித்த ஏழை மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவக் கல்வி கிடைச்சிருக்குது. இது அதிமுக சாதனை. அது மட்டும் இல்ல, இந்த இடஒதுக்கீட்டில் கிடைத்த மாணவர்கள் அத்தனை பேர் ஏழைகள். அவர்களுக்கு மருத்துவக் கல்வி கட்டணம் செலுத்த முடியல. என்னுடைய கவனத்துக்கு வந்த உடனே இந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த மாணவ மாணவிக்கு இனிமேல் மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த தேவையில்லை, அரசாங்கமே செலுத்தும். ₹1 செலவு இல்லாம அரசு பள்ளியை படிக்கிற மாணவ செல்வங்கள் மருத்துவ கல்வி கிடைக்க செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஒரு திட்டத்தையா கொண்டாட முடியுதா?